கை கொடுங்க மாதவி. ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேளை உங்களால நான் அந்த விஷயத்த மிஸ் பண்ணல. அவர் இப்போ பெங்களூர்ல ட்ரைனிங் முடிச்சிட்டு ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே அடுத்த முகூர்த்தத்துல எங்க கல்யாணம். மாமா வேணா நானும் கீதாவும் போய் மாதவியை தனியா கூப்பிட்டு பேசிட்டு வரட்டுமா? போங்க போங்க, முதல்ல அதை செய்யுங்க. போங்க. நீ மட்டும் ஒழுங்கா சுத்தமானவளா இருக்கங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என் வருங்கால கணவரை வரவேற்கதா நான் இங்க வந்திருக்கேன். என்ன நீ மட்டும் இல்ல, வேற யாராலையும் வெளியில போக சொல்ல முடியாது. இத பாருங்க, நீங்க எந்த வழியில அனுப்புவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே அவ வெளியில போய் ஆகணும். என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். என்ன திருப்தியா மகி? எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சா? இது டொமஸ்டிக் ஏரியா தானே, இன்னும் இன்டர்நேஷனல் டெர்மினஸையும் பார்க்கணும். அதுக்கு என்ன, நாளைக்கு உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம். போதுமா? சரி அண்ணி. இது பாரு, கீதா. என்ன என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, பொதுவான விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கோம். நான் ஏன் இவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண போறேன்? இல்லையே, எனக்கு என்னவோ நீ அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் தோணுச்சு. அண்ணி இல்ல அருணா, எப்பவும் ஒரு விஷயத்த பத்தி எல்லாருக்கும் ஒரே கருத்து வராது இல்லையா? அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் சொல்றத கீதா ஏத்துக்கல, அதான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், வேற ஒண்ணும் இல்ல. சென்சிட்டிவ்னா என்ன? லவ்வா? ஏன்னா கீதா இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. எங்க அண்ணனுக்கும் கீதாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கீதா எங்க அண்ணனை டீப்பா லவ் பண்றா. அதனால லவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உங்களை ஏதாவது யோசனை கேட்டு தொந்தரவு பண்ணாளா? ஆமா, அதான் கேட்டா. ஆனா நான் சொன்னது கீதா ஏத்துக்கல, அதான் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. ஏன் கீதா, மாதவி சொன்னதுல உனக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? என்ன அண்ணி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு? இது கீதாவோட பர்சனல் விஷயம் அண்ணி. ஓ ஆமா அண்ணி, இந்த பேச்ச இதோட விட்டுருவோமே. என்ன மாதவி, இது இதோட விட்டுடலாமா? இல்ல, கீதாவையும் மகியும் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருது. பழைய ஞாபகம்னா? பழைய ஞாபகம்னா வேற ஒண்ணும் இல்ல, என்னோட சிஸ்டர் இன் லாஸ் ஞாபகம் வருது. அவங்களும் கீதா மகி மாதிரியே என்ன ஓயாம வாய்க்கு வாய் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னது, கூப்பிட்டு இருந்தாங்களா? அப்படின்னா இப்போ மறந்துட்டாங்க. ஏன் மாதவி, உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க இப்ப ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. அதனாலதான் முன்ன மாதிரி அண்ணின்னு கூப்பிடுறது இல்ல. மாதவி, நீங்க கட்டியிருக்கிற சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இதான் உங்க உட்பிக்கு பிடிக்குமா? எஸ், இந்த சாரியை அவர் தான் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு.
எப்ப தெரியுமா? எங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மறுநாள். அதனாலதான் இதை கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ரியலி யூ வெரி லக்கி. கட்டிக்க போறவருக்கு பிடிச்சத கட்டிட்டு வந்திருக்கீங்க. பட் என் நிலைமை அப்படி இல்ல. என் மனோவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. இந்த சாரியை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஏன் அண்ணி, இந்த கலர் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சாரி எவ்வளவு காஸ்ட்லியானது. இத போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எனக்கு பிடிக்கல மஹி. மாதவிய பாரு, சிம்பிளா கட்டியிருந்தாலும் எவ்வளவு சூப்பரா கட்டியிருக்காங்கன்னு. என் சாரியை விட இது ரொம்ப அழகா இருக்கு. என்ன நீ, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 500-600 ரூபாய்க்குள்ள புடவை எடுத்து கட்டிருக்காங்க. உங்க சாரிக்கு பக்கத்துல நிக்க முடியுமா நீ? அருணா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் அந்த பக்கம் நிக்கிறேன். நோ நோ நோ, எல்லாரும் ஒன்னா இங்கே வெயிட் பண்ணுவோம். உங்க உட்பியை நீங்க எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, ஏன் உட்பியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரியா? ஏன் மாதவி, நீங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொன்னீங்க. உங்க லவ்வுக்கு எதுவும் எதிர்ப்பு வரலையா? லவ் பண்றப்போ வரல, ஆனா இப்ப வந்திருக்கு. இப்பவா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எதிர்ப்பு? என்ன அவங்க வரதட்சணை அதிகமா எதிர்பார்க்கறாங்களா? இல்ல, தகுதியை எதிர்பார்க்கறாங்க. என்னை கட்டிக்க போறவரோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. ஆனா திடீர்னு சொந்த பந்தம் கூடி வந்து இப்போ பணக்காரங்களாயிட்டாங்க. அதனால இப்ப அந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட லவர் அப்படி இல்ல. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். மாதவி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் குடும்பத்தாரும் அவர் மனசை மாத்திட போறாங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஊர்ல இருந்து ஃளைட்ல வரதா மாதவிக்கு போன் பண்ணாரு. மாதவி ஏர்போர்ட் கிளம்பி போனா. ஆனா தேவிக்கு சொந்தக்காரங்களும் ஏர்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு நான் யோசிக்காம அவளை கிளம்பி போக சொல்லிட்டேன்ப்பா. என்ன மிரட்டுறியா? நிச்சயம் பண்ணிட்டா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா? ஆனா என் விஷயத்துல இந்த பயம்லாம் இல்ல. அரேஞ்ச் மேரேஜ்ல இது ஒரு பெனிஃபிட். என் குடும்பத்திலயும் சரி, என்ன மருமகளா ஏத்துக்க போற இந்த குடும்பத்திலயும் சரி, எதிர்ப்புங்கிறதே கிடையாது. சொந்தத்துக்குள்ள பண்ணிக்கிறீங்கல்ல, அதான் எதிர்ப்பு இல்ல. ஆனா நான் இப்ப சொல்றத ஜோவியலா எடுத்துக்கங்க. சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னதான் எதிர்ப்புகள் இல்லைனாலும் எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்காது. அது உண்மைதான் மாதவி. எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவுகள் இருக்குதா என்ன? பட் எனக்கு இந்த உறவுகளும் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை மகன் மாமன் பொண்ணுன்னு நம்மளோட அந்த உறவு கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட சண்டை, சமாதானம், கோபதாபம், அட்ஜஸ்ட்மெண்ட்னு எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு அந்நியத்தனம் இருக்கும். முழுசா ஒட்டி போக முடியாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு மெல்லிய தடுப்பு இருக்கும். அது இந்த உறவுகளுக்குள்ள இருக்கவே இருக்காது. அடிச்சுக்கிறதும் ஒரு உரிமையோட நடக்கும். அதையெல்லாம் நாம இழந்துட்டோமேன்னு நான் சின்ன வயசுலயே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். என் அத்தை ஃபேமிலி எடுத்துக்கங்களேன். மனோகர் IAS ஆகுற வரைக்கும் இவங்க எனக்கு தெரியவே தெரியாது. என்னையே இவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு நாங்க நெருங்கி வந்திருக்கோம். இதெல்லாம் எப்படி? சொந்தக்காரங்களா உறவுக்காரங்களா இருக்கிறதுனால தானே. லவ் மேரேஜ்ல இதெல்லாம் சான்ஸே இல்ல. எதிர்ப்புகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாம
நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உண்மைதான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அருணா, நீ அண்ணனை வரவேற்க வந்துட்டு இப்படி நீங்க சொந்த கதை சோக கதை பேசிட்டு இருக்கீங்க. போர் அடிக்குது அண்ணி. ஆமா அண்ணி, நான் உங்க ஃப்ரெண்டோட ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். நீங்களும் பேசிட்டு இருங்க. சரி. உன்னாலதான் முன்ன பின்ன தெரியாதவங்களோட மிங்கலாக முடியாதே. அது அப்போ அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல. வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க போலாம். மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதா? அடிச்சு தூக்கி வீசுங்கடா. என்ன உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்கீங்களா? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? உண்மையை தானே பேசினேன். என்ன உண்மை? உலகத்துல இல்லாத உண்மை. ஒரு காலத்துல நாங்க கஷ்டப்பட்டோம், உங்ககிட்ட கையேந்து நின்னோம். அதுக்காக இப்போ அப்படியே இருக்கணுமா? அப்படியே குத்தி காட்டுற மாதிரி பேசுறீங்க. ரொம்ப பில்டப் பண்றீங்க. இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா நீங்க? உங்களை ஏர்போர்ட்டுக்கு வர விடாம உங்களை வழியிலேயே விரட்டணும்னு எங்க மாமா பிளான் பண்ணாரு. ஆனா தந்திரமா எங்க அருணாணி கார்லயே வந்துட்டீங்க. சரியான ஃப்ராட் நீங்க. பழகின தோஷத்துக்காக சொல்றேன். உங்க மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. முடியாது. அம்மா, எவ்வளவு சொன்னாலும் மாதவி கேட்க மாட்டேங்கிறாமா. மனோ நம்ம பார்த்து பேசாம போக மாட்டேன்னு சொல்றா. சத்தமா பேசாத, அருணா காதுல விழுந்துற போது. இப்ப இவ அமைதியா பேசினாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதவி பேச போற பேச்சு முழுவதும் அருணா காதுல விளத்தான் போகுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எப்படி தடுக்க முடியும் மாதவிய? ஏதாவது சொல்லி தடுத்துதானே. என்ன இது ஆளாளுக்கு கூடி ரகசியம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மஹி, மாதவிங்க உன் கூட தானே இருந்தாங்க? ஃளைட் வர டைம் ஆயிடுச்சுல்ல, அதான் அங்க நிக்கறாங்க. என்னது இது? இவங்க என்னவோ மந்திரம் போட்ட மாதிரி மாதவினா அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. பேசாம இரு. இவளையும் திட்டுற, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது என்னவோ தெரியல மாதவி, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கே இப்படின்னா உங்க லவ்வருக்கு இந்த ஃபீல்ல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. ஐயோ, ஒரு நிமிஷம், வேற வழி இல்லம்மா. என் ஆள்களை விட்டு இவளை தூக்கி வெளியில வீச சொல்றேன். ஐயோ, இருங்கண்ணே, வேண்டாண்ணே, வேண்டாம். அப்பா, இன்னும் 10 நிமிஷத்துல எங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. வேற வழி இல்லை தேவகி, அதிரடியா ஏதாவது பண்ணாதான் சரியா வரும். பிராங்கா சொல்லணும்னா உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஹெல்பிங் மைண்ட், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற குணம், இதெல்லாம் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா மேட்சிங்கான லவர் தான் கிடைச்சிருப்பாரு. என் விஷயத்துல அப்படி இருக்குமோ என்னவோ, அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உங்க மேல பொறாமையா இருக்கு. இருங்கண்ணே, இருங்க, நீங்க வாங்கண்ணே, வாங்க. என்ன நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ உங்க லவ்வரை தட்டி பறிச்சிருவேன்னு காட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அந்த பயமே உங்களுக்கு வேணாம், எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்தாச்சு. அண்ணி, ஃப்ளைட் வர நேரமாச்சு, போலாமா? போலாமே, வாங்க மாதவி போலாம். இல்ல அருணா, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நானும் மாதவியும் பின்னாடி வரோம். இல்லத்த, அவங்களும் கூடவே வருவாங்க. முதல்ல பையன் வரான். 8 பேரா போக கூடாது, 6 பேரா போங்க. முதல்ல நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம். இப்படி எல்லாம் சென்டிமெண்டா? அண்ணி, ஃப்ளைட் வந்துரும், போலாம் அண்ணி. அருணா, வா போலாம், வா. சரிம்மா, வந்துருங்க மாதவி.
கூப்பிடுறீங்க? வா சொல்றேன், வா. விட மாட்டேன். நீ போறேன்னு சொன்னதான் நான் விடுவேன். விட மாட்டேன். விடுங்க மாட்டேன். காலை விடுங்க. இல்ல விடுங்க. விட மாட்டேன்.